வனத்திற்கு அரசனாக இருந்த சிங்கம் ஒன்று இருந்தது. அதன் பெயர் லியோ. லியோ மிகவும் பலசாலி, கம்பீரமானது மற்றும் தைரியமானது. அனைத்து விலங்குகளும் அதை அஞ்சின. அதன் கர்ஜனை வனத்தையே அதிரவைக்கும். ஒரு நாள் லியோ ஒரு சிறிய கரடியை சந்தித்தது. கரடி பயத்தால் நடுங்கியது. ஆனால் லியோ, பயப்படாதே, நான் உனக்கு எந்த தீங்கும் செய்ய மாட்டேன். நீ ஏன் தனியாக அலைகிறாய் என்று கேட்டது. கரடி, எனக்கு விளையாட நண்பர்கள் யாரும் இல்லை. நான் மிகவும் பயந்தவன். என்னுடன் யாரும் விளையாட வரமாட்டார்கள் என்று வருத்தத்துடன் கூறியது. லியோ கரடியிடம், பயம் என்பது ஒரு உணர்வுதான். தைரியம் என்பது பயம் இல்லாதது அல்ல, பயம் இருந்தாலும் அதை கடந்து செல்வதுதான் என்று கூறியது. அந்த வார்த்தைகள் கரடிக்கு தைரியத்தை அளித்தன. லியோ கரடியை மற்ற விலங்குகளிடம் அழைத்துச் சென்றது. இது என் நண்பன். இவன் தைரியமானவன். இவனுடன் விளையாடுங்கள் என்று கூறியது. முதலில் மற்ற விலங்குகள் பயந்தன. ஆனால் லியோவின் கட்டளைக்கு அடிபணிந்தன. நாட்கள் செல்லச் செல்ல கரடி தனது பயத்தை வென்றது. அது மற்ற விலங்குகளுடன் விளையாடியது, மகிழ்ச்சியாக இருந்தது. ஒரு நாள் கரடி ஆழமான ஒரு குழிக்குள் விழுந்தது. மற்ற விலங்குகள் அதை எப்படி காப்பாற்றுவது என்று தெரியாமல் தவித்தன. லியோவும் அங்கில்லை. அப்போது கரடி லியோவின் வார்த்தைகளை நினைவில் கொண்டது. தைரியம் என்பது பயம் இல்லாதது அல்ல, பயம் இருந்தாலும் அதை கடந்து செல்வதுதான். கரடி மிகுந்த தைரியத்துடன் குழியின் விளிம்பில் இருந்த ஒரு செடியை பற்றி மெல்ல மெல்ல மேலே ஏறி வெளியே வந்தது. மற்ற விலங்குகள் அதை வியந்து பாராட்டின. இந்த சம்பவம் லியோவின் காதுக்குச் சென்றது. லியோ தனது நண்பன் தைரியமாக வளர்ந்ததில் மிகவும் பெருமை கொண்டது. இந்த கதை நமக்கு ஒரு உண்மையான தலைவன் தனது பலத்தை மற்றவர்களின் வளர்ச்சிக்கு எப்படி பயன்படுத்துகிறான் என்பதை உணர்த்துகிறது.